Hey guys, welcome to my channel. This is Mohan. நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரியாலிட்டி ஷோஸ் எல்லாம் உண்மையாவே ரியலா நடக்குதா இல்லை ஃபேக்காக இருந்ததா அப்படின்றத தான் பார்க்க போறோம். நீங்க பார்த்துருக்கீங்க பிக் பாஸ், சர்வைவர், சூப்பர் சிங்கர், சூப்பர் மனை நிறைய ரியாலிட்டி ஷோஸ் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த ரியாலிட்டி ஷோஸ் எல்லாமே உண்மையாக தான் நடக்குதா இல்லை நம்மளை மேனிப்புலேட் பண்ணாங்களா அப்படின்றத தான் பார்க்க போறோம். வாங்க இன்னைக்கு அந்த வீடியோ. ரியாலிட்டி ஷோஸ்னா உண்மையான மக்கள், உண்மையான சந்தோஷம், துக்கம் இதுதான் இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாரும் நம்பிக்கிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையை சொல்லணும்னா 90% ஆஃப் ரியாலிட்டி ஷோஸ் எல்லாமே ஸ்கிரிப்டட் தான். நல்லா பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சடனாக கண்டஸ்டன்ட்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு சத்தம் போடுவாங்க, திடீர்னு அழுவாங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சோகமான பிஜிஎம்மோ இல்லை ஹீரோ மாதிரியான பிஜிஎம்மோ அப்பெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஜூம் போவாங்க. இது மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். நம்ம அந்த நேரம்னு பார்த்து பயங்கரமாக ஃபீல் ஆகும். இதை எதிர்பார்த்து தான் அவங்களாம் எடிட் பண்ணுவாங்க. ஒரு கண்டஸ்டன்ட் திடீர்னு கத்துவாங்க, ஒருத்தர் சோகமாக இருப்பார். அந்த நேரம்னு பார்த்து கேமரா ஜூம் போவாங்க, இந்த எமோஷ்னலான பிஜிஎம் எல்லாம் போடுவாங்க. அப்போ தான் நம்மெல்லாம் வந்து இது உண்மையானது ரியாலிட்டி ஷோ அப்படின்னு நம்மளோட எமோஷனல்லாம் வெளியில் வரும். இங்கே பாரு இவனை என்னென்ன படுபடுத்துறானுங்க அப்படின்ட்டுலாம் நம்மளுக்கு தோணும். ஆனால் உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க, இந்த இடத்துல வந்து நீ கோவப்படு, இந்த இடத்துல நீ அமைதியாக போ, இந்த இடத்துல அழகு அப்படின்னா அவங்கள மேனிப்புலேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் ஏன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் டிவி ஷோன்றது கம்ப்ளீட்டாக பிஸ்னஸ் தான். அவங்க பிஸ்னஸை நம்ம எமோஷனோட வச்சு பிஸ்னஸ் பண்ணிக்கிறாங்க. பிஸ்னஸுக்கு ஒரு ரூல் இருக்குது. என்ன ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராமா ரேட்டிங்கை காசு, இதான் ரூலு. ட்ராமா கிரியேட் பண்ணி ரேட்டிங் வாங்கி காசு பார்த்துப்பாங்க. சின்னதாக வாக்குவாதத்தை விட உலகப்போர் நடந்த அளவுக்கு எடிட் பண்ணி ரீஸ்ட்ரக்சர் பண்ணி நம்மகிட்ட ஷோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸ்கிரிப்ட் எல்லாத்துலேயுமே வந்து கிட்டனான ஒரு மேட்டர் இருக்குது. அந்த மேட்டர்லாம் நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா இல்லைன்னு தெரியல. எல்லா ரியாலிட்டி ஷோலையும் ஒரு ஹீரோ இருப்பார், ஒரு வில்லன் இருப்பார், ஒரு வீக்கான கேரக்டர், ஒரு காமெடி பண்ணுற கேரக்டர். இந்த 4 கேரக்டரை வச்சு தான் அந்த ரியாலிட்டி ஷோவே ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. மீதி எல்லாரையும் வந்து சும்மா டம்மியாக வச்சுருப்பாங்க. நீங்கள் என்ன பார்க்கலாம் எல்லா ரியாலிட்டி ஷோலையுமே. இதில் பார்த்தீங்கன்னா இதில் 4 பேரை ஃபிட் ஆகிற மாதிரி தான் ஸ்கிரிப்டை ரைட் பண்ணியிருப்பாங்க. எப்படி ரைட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 விஷயம் பேசியிருப்பாங்க. 1000 விஷயத்தில் ஏதோ 2 விஷயத்தை பிடிச்சி அதை வச்சு ட்ராமா கிரியேட் பண்ணி சீன் கிரியேட் பண்ணி அடிச்சு விட்டு டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதை வச்சு தான் நம்ம லவ் பண்ணுறோமா இல்லை அவங்கள வெறுக்கிறோமா அப்படின்றத நம்ம முடிவு பண்ண மாட்டோம். அதையும் அவங்களே முடிவு பண்ணிப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரிலாம் அவங்க எடிட் பண்ணி அவங்க ஸ்ட்ரக்சர் பண்ணி அந்த வீடியோவை டெலிவரி பண்ணுறாங்க. கண்டஸ்டண்ட்டோட முழு வேலை என்னென்னா டெய்லி கேமரா முன்னாடி பேசணும், ஏதாவது ஜோக் பண்ணணும், இல்லை டீட்டெயில்ஸம் பண்ணணும் அப்படின்றதான் அவங்க ஃபஸ்ட்டாகவே இருக்கும். கொஞ்ச நாள் போக போக அது ஒரு மூவி செட்டு மாதிரி அதை கிரியேட் பண்ணுறாங்க எல்லாரும். இதில் நம்மளை எப்படி எமோஷ்னல் மேனிப்புலேட் பண்ணுறாங்க, ப்ரொடியூசர்ஸ் கையில் வச்சுருக்க 3 ட்ரிக்கு என்னன்றதை பார்க்கலாம். எடிட்டிங்லேயும் நம்மளே ஏமாற்றுவாங்க. எல்லாரும் ரொம்ப காமாக இருக்கப்போ கூட ஏதோ ஒரு பிரச்சனையை உருவாக்கி விட்டு அதை வச்சு வியூஸ் வாங்கிப்பாங்க. இல்லைன்னா ஒரு சோகமான பாட்டை போட்டு நம்மளை சிம்பத்தி கிரியேட் பண்ணி நம்மளை கொண்டு போயிடுவாங்க. அப்படியே சிம்பத்தி மூணு அந்த சிம்பத்தி ஃபீல்ட்லேயே நம்ம யாருக்கு ஒர்க் பண்ணணும் அப்படின்றத அவங்களே டிசைட் பண்ணிப்பாங்க. நம்மளும் அவங்களுக்கு தான் எக்ஸாக்டாக ஒர்க் பண்ணுவோம். 90% கிட்ட தான் நடக்குது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளை எங்கேயோ ரிலேட் பண்ணுற மாதிரியே இதில் பார்த்தீங்கன்னா நம்ம டோப்பமைன் ரிலீஸ் ஆகும். இந்த மேனிப்புலேஷனில் நமக்கு என்ன நடக்குதுன்னா டோப்பமைன் ரிலீஸ் ஆகும். நம்ம இதை ஃபீல் பண்ணுவோம். நம்மளை எங்கேயோ ரிலேட் ஆகிற மாதிரியே நம்ம இதை ஃபீல் பண்ணுவோம். இது பொய்ன்னு தெரிஞ்சும் நம்ம பார்க்கக்கூடிய தருணங்கள் அதுவாக தான் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அது எமோஷனோட நம்ம கிட்ட விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா கண்டஸ்டன்ஸுக்கு இது ஈஸியே கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா 24x7 கேமரா முன்னாடி ஆக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ப்ரைவசி கிடையாது. கண்டினியூஸ் ஸ்ட்ரெஸ்ஸு, தூங்கும்போது சாப்பிடும்போது ஃபுல்லாகவே ஆக்டிங் பண்ணிட்டு தான் இருக்கணும். இதில் அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு வேறு. எவிக்ஷன் ஆகிட்டா என்ன சொல்லுவாங்க, வெளியில் இருக்கவங்க என்னென்ன பற்றி நம்மளை பற்றி பேசுவாங்க அப்படின்றத நினச்சோம் அவங்க ஸ்ட்ரெஸ் ஆவாங்க. ஏன்னா உள்ள ரியாலிட்டி ஷோவில் என்ன நடக்குது, எப்படியெல்லாம் எடிட் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரிஞ்சோம் அவங்க ஏதாவது ஒரு வார்த்தை பேசிட்டாங்க அப்படின்னா அதை வச்சு மீம்ஸ் போடுறது, ட்ரோல் பண்ணுறது, கமெண்ட் பண்ணுறதுன்னு அவங்கள வச்சு செய்ய விதத்தை நிறுத்தவே மாட்டான். ஆல்ரெடி ஒருத்தர் மாட்டிக்கிட்டு இருக்காரு இப்போ பிக் பாஸில். இதெல்லாம் ட்ராமான்னு தெரிஞ்சும் நம்ம ஏன் பார்க்குறோம் அப்படின்னு வச்சுருக்கீங்களா? ஏன்னா ஹியூமன்ஸ்க்கு லவ் ஸ்டோரிஸு, ட்ராமா இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இதெல்லாம் நம்ம பொய்யன்னு தெரிஞ்சும் நம்ம ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் நம்ம என்ன எடுத்துக்கணும்னா இது எல்லாமே ஸ்கிரிப்டடு.
ரியாலிட்டி ஷோஸ்லாம் அவங்களுக்கு கிடையவே கிடையாது. நம்மளோட எமோஷனல் ஃபிகர் வந்து நம்மளை ரியாக்ட் பண்ண வைக்கிறதுக்காக மட்டுமே இந்த ரியாலிட்டி ஷோஸ் இந்த ஸ்கிரிப்டட் மூவியாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுதான் நம்மளோட ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ரியாலிட்டி ஷோஸோட இதான் சைட் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறேன்.